ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நான் உங்கள் பெங்களூரிலிருந்து சித்து பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் நான் இருக்கிற இடத்துல இருக்கிற சூழ்நிலைக்கும் நம்ம ஊரில் இருக்கிற சூழ்நிலைக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வேறுபடும், அதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கரண்ட்டு பில்லு இருக்குது. நம்ம ஊரில் கரண்ட்டு பில்லு இல்லை. இங்கிட்டு தண்ணி பில்லு கட்டியே ஆகணும். ஆனால் நம்ம ஊரில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கிட்டெல்லாம் ஸ்கூலு பக்கம் பக்கமாகவே இருக்கும். ஏரியாவுக்கு 2, 3, 4 ஸ்கூலுக்கு மேலே இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் வேனில் அனுப்பி விடுற அளவுக்கு டிஸ்டன்ஸு தூரமாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பெங்களூரில் செடி வளர்க்குறாங்கல்ல, மாடி தோட்டம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி செடிங்கெல்லாம் மாடியில் தான் வச்சு வளர்க்க முடியும். அதுவும் வசதியாக இருக்கிறவங்களால் மட்டும்தான் முடியும். நம்ம கொல்லை கைனி இந்த மாதிரி பிளேஸில் தான் நம்ம செடி வளர்க்க முடியும். இங்கே நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்கும். பட்டு பெங்களூரில் அப்படி இல்லை. ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் இல்லாமல் போனால் உடம்பு சரியில்லாமல் போகும் இல்லையா? அதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம ஊரில் தூரமாக போகணுமா இருக்கும் பஸ்லெல்லாம். ஆனால் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. இங்கெல்லாம் ஒரு ஏரியாவுக்கு 4-5 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. சீக்கிரமாகவே போயிடலாம். அந்த வசதி இங்கே இருக்குது. நம்ம ஊரில் இயற்கை காற்றுக்கு பஞ்சமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கிட்டு இயற்கை காற்றுன்றதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். புகையுமாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் திரும்பி பார்க்குற இடம் எல்லாமே நமக்கு பச்சை பசேல்னு இருக்கும். ஆனால் இங்கிட்ட எல்லாம் வெறும் பில்டிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் அர்ஜென்ட்டுக்கு கேஸ் ஆகிட்டா கூட ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் போனோங்கன்னா மரங்கள்லாம் செடிங்கள்லாம் இருக்கும். அங்கெல்லாம் நிறையா விறகுங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அடுப்பில் கூட சமைச்சிக்கலாம். இங்கிட்ட அந்த மாதிரி பண்ண முடியாது. பட் இங்கிட்ட எலக்ட்ரிக் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம், இங்கே பார்த்தீங்கன்னா தொழில் கூட அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் டிஃப்ரெண்ட் பண்ணி சொன்னேன். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்லாமல் விட்டுருந்தேன். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.